ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி சண்டே எல்லாருமே ரொம்ப பிஸியாக நான்வெஜ் சமைச்சிட்ருப்பீங்க. நான் இன்றைக்கி என்ன நான்வெஜ் செஞ்சேன், எப்படி போச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுக்கலான்னு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் சரி மீன் செய்யலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரின்னு மீன் வாங்க போயிட்டு வந்துட்டாங்க. நான் வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கம்மியாக தான் இருந்தது, மீன் குழம்புக்கு பத்தாது. ஸோ என்ன பண்ணியாச்சு இன்றைக்கினா, மசாலா அரைச்சி புதுசாக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். புதுசாக இல்லை, நார்மலாக கிராமத்து சைடில் செய்கிற ஸ்டைல் தான். பட் நான் வந்து எப்போவும் இதை செய்கிறதில்ல, அதனால் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. மல்லி, மிளகாய், நல்ல மிளகு எல்லாமே எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து, அதேமாதிரி சின்ன வெங்காயம், தக்காளியெல்லாம் வணக்கி தேங்காய் சேர்த்து மசாலா அரைச்சி வச்ச குழம்பு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெட்டி வச்ச முருங்கைக்காய் வேஸ்ட் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், முருங்கைக்காயும் மீனையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இன்றைக்கி. ஆனால் நல்லாவே இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் முருங்கைக்காயை வந்து மீன் போடுறதுக்கு முன்னாலே போட்டிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு இப்படி தான் நம்ம வீட்டில் வச்ச மசாலாலாம் அரைச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் வெந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா, வறுக்கிறதுக்குமே நான் வந்து வரமிளகாய், 2-3 சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தான் லைட்டாக மசாலா சேர்த்து ஃப்ரையும் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்குது. கேஸில் வச்சேன். சாப்பாடு குழம்பு எல்லாமே விறகடுப்பில் செஞ்சாச்சு. இது லேட் ஆகும் அப்படிங்கிறனால இதை வந்து கேஸில் செஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு இது தாங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கேஸ்க்கெல்லாம் வேறு விலை ஏறி கிடக்கு. ஸோ விறகடுப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.